அப்ப நாங்க தேவையில்லையா உனக்கு? அட ராஜா அண்ணன், வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இவங்க தான் என் குடும்பம். என்னோட ஃபேமிலி வந்துச்சு, மெஹரா ஃபேமிலி. இதோட வேற என்ன சந்தோஷம் நீ? என்ன என்னாச்சு? எங்களை ஆரத்தி எடுத்து வரவேற்க யாருமே இல்லையா? அதாவது நாங்க வந்தா எடுக்கணும்ல. அதான் நீ கல்யாணம் ஆகும்போது எடுத்தோம் இல்லையா? அப்புறம் அபி, நான் வேற வந்திருக்கேன், நீ என்ன சுத்தமா மறந்தே போயிட்ட. நான் எப்படி உங்களை மறப்பேன்? சொல்லுங்க சொல்லுங்க. நான் ஜோடி இங்க இருக்குன்னு நினைச்சேன், ஆனா உண்மையான ஜோடி இங்கல இருக்கு. அப்படியே என் கண்ணு பறிக்குது. இன்னும் இந்த அது விளையாட்டு சரி ராஜண்ண, சரி நான் அன்னிக்கிட்டே கேட்டுக்கிறேன். அதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அது அதான் உழவு வேலை பாப்பீங்க இல்லையா? அதை விட்டுட்டீங்களா இல்ல கண்டினியூ பண்றீங்களா? என்ன உழவு வேலையா? அப்படின்னா என்ன அத்தை? நான் அப்பவே சொல்லல, இவ கொஞ்சம் கூட மாறவே இல்ல. நல்ல மாதிரி இருக்காங்க. அபி, நான் உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என்ன கம்ப்ளைண்ட்? எனக்கு உரிமை உள்ள அன்பையும் நீ அக்கா கிட்டயே கொடுத்துட்ட. எனக்காக நீ எதுவும் மிச்சம் வைக்கலையே. என்ன இப்படி பேசிட்டீங்க? நான் உங்களுக்காக என்னென்ன வச்சிருக்கேன்னு காட்டுறேன் வாங்க. நீங்க என் செல்லம், என் உயிர். உங்களோட இடத்தை யாருமே எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி அந்த இடத்தை நீ யாருக்கும் கொடுக்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி. பொறாமப்படுறியா? பொறாமப்படு. ஆனா ஒரு விஷயத்த நல்லா தெளிவா கேட்டுக்கோ. என் அபி செல்லத்தை டென்ஷன் பண்ண முயற்சி பண்ணாத என்ன. ஆனா உண்மையாவே இப்ப என்ன டென்ஷன் படுத்துனது அந்த பல்லவி தான். அந்த பல்லவியால எல்லாமே எனக்கு வந்திருக்கும். ஹார்ட் அட்டாக்க தவிர என்னமா நடிச்சா ஏதோ மலையை இடிஞ்சு விழுந்த மாதிரி இப்படி வா அபி, அங்க வா, இங்க வா, அங்க வான்னு நிக்காத, வாங்கன்னு. இப்ப எங்க போனா? எங்க போனா? பல்லவி, நீங்க எல்லாரும் என்னோட சர்ப்ரைஸ் எப்படி இருந்துச்சு? உண்மையிலேயே நீங்களும் ரொம்ப பயமுறுத்திட்ட. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொன்னேன், ஆனா இது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ் ஆச்சே. அப்படியே உன் கூட இதே எபிசோட் தான் போச்சா? ஆமாண்ணா, பல்லவி என்கிட்ட வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, கிளம்பி வான்னு சொன்னான். எந்த பிரச்சனையும் இங்க இருக்கிற மாதிரி தெரியலையே, ஆனா பத்தாப்பி அண்ணி மட்டும் தெரியறாங்க. யாருக்குமே சந்தேகம் வரல. ஏன் இந்த ராக் ஸ்டாருக்கு கூட சந்தேகம் வரல. அபிஷேக் பிரேம் மெஹரா. எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே ஒரு பழத்தை எடுத்துவோமால. சாரி. பரவாயில்ல. ஆனா சீரியஸா இது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான சர்ப்ரைஸ். என் பாட்டி திரும்ப வந்துட்டாங்க. என் அம்மா திரும்ப வந்துட்டாங்க தெரியுமா? சில சமயம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்ப மறுபடியும் எல்லாம் புதுசா ஆரம்பிக்க போற மாதிரி இருக்கு. எப்படி இருக்க நண்பா? உனக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைச்சதுக்கு நான் தான் காரணம். போதும்பா, மத்தவன் கிரெடிட் எடுத்துக்க கூடாது. பல்ஜி பாட்டியை நான் தான் கூட்டு வந்தேன். ஆனா அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தது நான் தானே. இது என்ன கொடுமை? ஆண்டவா, இங்க என்ன நடக்குதுப்பா? எல்லாரும் அவங்கள பத்தியே பெருமையா பேசிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே மூல காரணமே நான் தான். ஆனா எல்லாரும் நாங்க தான் சொல்றாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடி பாட்டியோட மருமக கிட்ட போய் தப்பா நினைக்காத. பாட்டி எங்க கூட வர போறாங்க, அதனால நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு பார்ட்டிக்கு போகலாம் அப்படி இப்படி சொல்லி அவளுக்கு புரிய வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒத்துக்கிட்டாலே. அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க துணிமணி எல்லாம் பேக் பண்ணிட்டாங்க. எனக்கு அப்பவே தெரியும் பித்தாலி ஒரு விஷயத்தை எடுத்தா முடிக்கவே மாட்டேன்னு. இப்ப என் கேள்விக்கான பதில் கிடைச்சிச்சா நீ? ஆனா இந்த வீட்ல ஒரு அதிசயத்தை ஏற்படுத்தினது யாருப்பா? யாரையும் நான் டைரக்டா மீட் பண்ண விடல. நான் என்னோட அன்பான வைஃப் என் செல்லத்துக்கிட்ட அவளோட ஆக்டிங்க காட்ட சொன்னேன். ஏன்னா இவங்களோட வருகை சர்ப்ரைஸ். நான் இவங்க எல்லாரையும் உள்ள ஒழிச்சு வச்சிருந்தேன். ஏன்னா அப்பதானே இவன் நினைச்ச மாதிரியே நடக்கும். அதுவும் இல்லாம எல்லாருக்கும் இந்த மொமெண்ட் கிடைக்கணும்னு நினைச்சேன். சாரி, உங்க எல்லாரையும் சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இப்ப காலேஜ் போகணும், நான் போயிட்டு வந்துடுறேன். பத்திரமா போயிட்டு வா அபி. இன்னைக்கு நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன். அது என்னன்னா நான் பெங்களூருக்கு போகணும். நீ எப்படி பெங்களூர் போக முடியும்? இன்னைக்கு தானே நாங்க வந்திருக்கோம். ஆனா எனக்கு பசி இப்ப வயித்து அப்படியே கிள்ளுது. சரி என்ன பண்ணாலும் இங்கே சந்தோஷமா பண்ணலாம். அங்க அண்ட் ஐ அம் ஷூர் பிராச்சியா கண்டிப்பா நாளைக்கு காலேஜுக்கு வரணும்னு கன்வின்ஸ் பண்றதுக்காக தான் ரன்வீர் அங்க போயிருக்கான். எதுக்கு? அப்பதானே கல்யாணத்துக்கு பிராச்சி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண முடியும். நானும் இப்போ சீக்கிரமா காலேஜுக்கு போயாகணும். நான் உங்க எல்லாரையும் அப்புறமா மீட் பண்றேன். பை பை. பை அத்தை, பை. ரன்வீர் இப்ப காலேஜுக்கு கிளம்பி போயிட்டான். அந்த ட்ரக் டிரைவர் கரெக்ட் டைமுக்கு காலேஜ் வழியா போனா போதும். அதுக்கப்புறம் பிளான் படி நடக்கும். அவ கண்டிப்பா என்ன காப்பாத்தணும் இல்லையா? இருக்க ஒரே ஒரு ஃப்ரெண்ட் அவ மட்டும் தானே.
இப்படி ஒரு பொண்ணை என் லைஃப்ல நான் சந்திச்சதே இல்ல. நீயே யோசிச்சு பாரு விக்ரம், பிராச்சி மாதிரியான பொண்ணு ரன்பீரோட வாழ்க்கையில வந்தா எப்படி இருக்கும்? எல்லா நிலைமையிலயும் அவன் கூட அவன் நிப்பா. பிராச்சி மாதிரி ஏன்? பிராச்சியே ஓகே தானே? நான் பிராச்சியோட கண்ணை பார்த்து, இங்க பாரு பிராச்சி, ப்ளீஸ் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க. ரன்பீர், நான் உன்னை பிராச்சிக்கு ப்ரப்போஸ் பண்ண விட மாட்டேன். பிராச்சி உன்னை லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டா, பிராச்சியை உன் ஃபேமிலியும் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை நான் கண்டிப்பா மாத்தியே ஆகணும். ஐ ஹாவ் டு டூ திஸ். இன்னைக்கு ப்ரப்போஸ் டே இல்லையா? ஆனா இன்னைக்கு உன்னால அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண முடியாது. வேற ஒண்ணு நடக்க போகுது. பிராச்சி உயிரோட இருக்க மாட்டா, அதே மாதிரி ரன்பீரும் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இனிமே வச்சுக்க மாட்டான். எல்லாமே முடிஞ்சிரும். Wow! Let's go. லெட்ஸ் கோ. இங்க தான் எங்கேயோ கார்டு கடை இருக்கு. நான் எப்பவும் இங்க தான் வாங்குவேன். ஆனா அது இருக்கட்டும், நீ வெறும் கார்டு மட்டும் தான் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ண போறியா? இல்ல இல்ல இல்ல, நான் ரொம்ப நர்வஸ் ஆயிட்டேன். நான் எடுத்துட்டு வந்ததெல்லாம் மறந்துட்டேன். ஹாப்பி ரோஸ் டே பிராச்சி. உன்ன மாதிரியே இருக்கு. ஆமா, நீ என் கூட இருந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டல. அட, நான் ஸ்மார்ட் ஆனதை பத்திலாம் அப்புறம் பேசலாம். இப்போ என்னோட பிரியாரிட்டி பிராச்சிக்கு ப்ரப்போஸ் பண்றது. கிரீட்டிங் கார்டு கடை அதுவும் அங்க இருக்கு. வா. சொல்லு 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 பிராச்சி. சஹனா, தயவு செஞ்சு டென்ஷன் படுத்தாத. நீ தான் தேவலமா டென்ஷன் ஆற. நிறுத்துங்க. ஆட்டோ எல்லாம் கொடுத்துட்டேன். சரி, அதெல்லாம் விட முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. நேத்து என்னாச்சு? சொல்லு சொல்லு சொல்லு. என்ன சொல்றது? அதான் நேத்து ராத்திரி நடந்தது. உனக்கும் ரன்பீருக்கும் நடுவுல என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லு. உனக்கே நல்லா தெரியும் பிராச்சி, என் மனசுக்குள்ள என்ன இருக்கு, நான் உன்கிட்ட என்ன கேட்க போறேன்னு. அதே மாதிரி நீ என்ன பதில் சொல்ல போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட இந்த நெருக்கமும் அப்புறம் இந்த அமைதியுமே கொஞ்சம் பேசட்டுமே. சொல்லு. ஒண்ணும் இல்ல, டெம்பரேச்சர் 25 டிகிரி. 25 டிகிரியா? அப்ப நேத்து ராத்திரி டெம்பரேச்சர் சொல்லதான் வந்தானா? வா வா வா. பிராச்சி, என்ன பார்த்தா லூசு மாதிரி தெரியுதா? அது என்னமோ சரி உண்மைதான். சரி, நான் ஃபூல் தான். ஆனா இந்த ஃபூல் தான் உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி சொல்ல போறேன். என்ன எதிர்காலம்? அதான் இன்னைக்கு ரோஸ் டே இல்லையா? கண்டிப்பா ரன்பீர் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவான். என்ன வேணாலும் பேசுவியா? ஒருவேளை சொல்லிட்டேனா பெட் வச்சுக்கலாமா? நீ சரியான நீ பைத்தியம். வேணா பாரு, ரன்பீர் ப்ரப்போஸ் பண்ணுவா. இந்த மொத்த காலேஜும் பார்க்க போகுது. பிராச்சி காலேஜ் கேட்டுக்கு முன்னாடி வந்த உடனே வண்டி அவன் மேல ஏத்தி கொண்டுடுங்க. ஓகே, சொன்ன வேலையை செய்யுங்க. பணம் வண்டியில தான் இருக்கு. நீங்க கேட்டதுக்கு மேலேயே இருக்கு. ஆனா சொன்ன வேலையை ஒழுங்கா பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பணம் கொடுப்பேன். என்ன? இவதான பிராச்சி? இவளே தான். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. உங்க வேலையை பாருங்க. வாடா. இது எப்படி இருக்கு? இல்ல 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 இல்ல, ரொம்ப பெருசா இருக்கு. ஐ திங்க் இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. நீ என்னன்னு சொல்லு. ஸ்வீட்டா, சிம்பிளா, செட்டில்டா, அழகா இருக்குல்ல? உள்ளேயும் அழகா இருக்குல்ல? ப்ரோ, எனக்கு என்னமோ இது ரொம்ப சீப்பா இல்ல? அட, சீப் காஸ்ட்லில என்ன இருக்கு? மனசுதான் முக்கியம், சரிதானே? உன் மனசு பெருசு தானே ப்ரோ? அதானே உண்மை. உங்க அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு இருக்கு. அப்புறம் இந்த பூக்களோட அப்புறம் கார்டோட நான் அவகிட்ட போய் ப்ரோபோஸ் பண்ண போறேன். அவ முடியாதுன்னே சொல்ல முடியாது. எக்ஸாக்ட்லி. எஸ், அது தேங்க் யூ. இருக்கட்டும். இன்னைக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொமான்டிக் மூட்ல இருக்க போல. ஏன் இருக்காது? அவ வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் ரொமான்டிக்கா ஃபீல் பண்ண போறேன். அவ இந்த கேட் வழியா வரும்போது, அப்புறம் அவ என்னை பார்க்கும்போது, அவ மேல அப்படியே பூக்கள் மழை பொழியலன்னு வையே. அப்புறம் நீ என்ன கேளு. ஓ, இந்த அளவுக்கு பிளான் போட்டிருக்க? பண்ணிதானே ஆகணும். அவளை நான் எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு அவ தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவளை நினைச்சு பைத்தியமா இருக்க. சரி, உன்னோட லவ் அவகிட்ட சொல்லிடு. ஆல் தி பெஸ்ட் சொல்றா. ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா நீ இன்னைக்கு ஜெயிப்ப. போ. ட்ரக்கை இப்ப எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். அந்த பூக்கள் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு ரன்பீர். இந்த ரியா அவளுடைய உரிமைய யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டா. யாருக்கும். பிராச்சி வந்துட்டா. நீங்க ரெடியா? வண்டி ஆன்ல தான் இருக்கு. வண்டியை மூவ் பண்ணலாமா? நீ பிராச்சி மேல மோதினதுக்கு அப்புறம் உன்னை யாரும் பார்க்க முடியாதபடி நீ வண்டி ஓட்டிட்டு போயிடணும். ஓகே, சீக்கிரமா வண்டி எடுத்து மோது.
பிராச்சி பிராச்சி உனக்கு ஒன்றும் ஆகலையே, உனக்கு அடிப்படலையே பிராச்சி, ஒன்றும் இல்லை பிராச்சி, பிராச்சி உனக்கு ஒன்றும் ஆகுது, நீ நல்லா இருக்க பிராச்சி, பிராச்சி என்ன பாரு, இல்லை 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 பிராச்சி, பிராச்சி உனக்கு என்ன ஆச்சு, என்ன ஆச்சு பிராச்சி, இல்லை இல்லை நான் உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன். பிராச்சி பிராச்சி என்னாச்சு? பிராச்சி உனக்கு என்ன பிராச்சி எழுந்து. பிராச்சி பிராச்சி கண்ண தர. பிராச்சி பிராச்சி கண்ண தர. ஒண்ணும் புரியல, எப்படி நடந்துச்சுன்னு தெரியலையே பிராச்சி, பிராச்சி இங்க பாரு பிராச்சி, கண்ணை திறந்து பாரு பிராச்சி, என்னாச்சு உனக்கு கண்ணை திறந்து பாரு பிராச்சி, பிராச்சி, பாரு பிராச்சி, இப்படி நடக்க கூடாது, இப்படி நடக்க வாய்ப்பில்லை, இப்படி நடக்க கூடாது பிராச்சி, பிராச்சி கண்ணை திறந்து பாரு, என்ன பாரு பிராச்சி, ப்ளீஸ் என்ன விட்டுட்டு போயிடாத, கண்ணை திறந்து பாரு பாரு பிராச்சி, பிராச்சி ப்ளீஸ், ஒண்ணும் இல்ல பிராச்சி, பிராச்சி பிராச்சி கண்ணை திறந்து பாரு பிராச்சி, பிராச்சி, பிராச்சி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறோம், பிராச்சி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறோம். கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் ரன்பீர், ஆனா இன்னைக்கு பண்ண மாட்டேன். சீக்கிரம் வண்டியை கொண்டு வா பிராச்சி, பிராச்சி வண்டி எடு பிராச்சி, நான் உனக்கு எதுவும் ஆக மாட்டேன். ஆளுங்க இந்த வண்டி யாருது? யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, வண்டி ஏதாவது இருக்கா? ஆம்புலன்ஸ், யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். பிராச்சி உனக்கு ஒண்ணும் ஆகாது, நிறுத்துங்க வண்டி நிறுத்துங்க. ரியாவோட வண்டி. ரியா கதவு தர, வண்டியோட கதவு தர, சீக்கிரம் தர, ஹெல்ப் பண்ணு ரன்பீர், பாத்து மெதுவா ரன்பீர் ப்ளீஸ். பிராச்சி உனக்கு ஒண்ணும் ஆகாது பிராச்சி, ஒண்ணும் இல்ல. வண்டியை எடு, அம்மாவுக்கு கால் பண்ணு. பண்றேன், நீங்க போங்க. ரியா பத்தி தான் யோசிக்காத, போயிட்டே இரு. ரியா நான் சொல்றேன், கால் பண்ணு ரியா, வண்டி போன் சொன்னேன், சீக்கிரம் வண்டி எடு. ரியா ப்ளீஸ் வண்டி எடு. பிராச்சி ப்ளீஸ் கண்ணை திறந்து பாரு. பிராச்சி உனக்கு ஒண்ணும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது பிராச்சி, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இங்க பாரு, நீ என்னோட மடியில இருக்க, என்ன நீ கொஞ்சம் பாரு பிராச்சி. எந்திரி ப்ளீஸ், தயவு செஞ்சு எந்திரி ப்ளீஸ், கண்ணை திறந்து பாரு ப்ளீஸ். வெரி குட், ஒன்றும் இல்லை, அப்படிதான் எல்லாம் சரியாயிடும் பிராச்சி. கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போயிடும், ஹாஸ்பிட்டல் போனதும் உனக்கு எல்லாம் சரியாயிடும். நீ அது வரைக்கும் இப்படியே பார்த்துட்டு, உனக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன், எல்லாம் சரியாயிடும். ஓகே, நம்ம ஹாஸ்பிட்டல் போனா எல்லாம் சரியாயிடும். கண்ணு திறந்து பாரு, என்ன பார்த்துட்டே இரு. பாரு பிராச்சி ப்ளீஸ், பிராச்சி ப்ளீஸ் கண்ணு திறந்து பாரு பிராச்சி. சானா சொல்லு. சித்தி அது வந்து பிராச்சி. என்னாச்சு, எது கழற? சித்தி அது வந்து பிராச்சிக்கு. முதல்ல என்னன்னு சொல்லு. பிராச்சிக்கு என்னாச்சு? காலேஜ் என்ட்ரன்ஸ்ல அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவ இப்ப அன்கான்ஷியஸா இருக்கா, நிறைய ரத்தம் போயிடுச்சு. அப்புறம் நானும் ரன்பீரும் கார்ல அவளை சிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போறோம். ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் அங்க வந்துருங்க சித்தி ப்ளீஸ். சிட்டி ஹாஸ்பிடல். நீ என்ன பண்றமா? என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டப்படுற? அவ மயக்கமாயிட்டா, அவளுக்கு ரத்தம் யார் மயக்கமாயிட்டா? நீ என்ன சொல்ற? என்ன ரத்தம்? பிராச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, சிட்டி ஹாஸ்பிடல்ல இருக்கலாம். சாடா சொன்னா நான் சிட்டி ஹாஸ்பிடல் போகணும், நான் வரேன். நானும் வரேன். இங்க பாரு பிராச்சி, உனக்கு ஒன்னும் ஆகாது பிராச்சி, ஒன்னும் ஆகாது. ரன்பீர் அவ கைய விடு, அவ உள்ள போகல. ரன்பீர் கைய விடு, விடு பிராச்சி. சார் ப்ளீஸ் விடுங்க, சார் ப்ளீஸ் அவங்கள விடுங்க, நீங்க இங்க வெளியே வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். சார் நானும் வரேன். பிராச்சி உனக்கு ஒன்னும் ஆகாது பிராச்சி. பிராச்சிக்கு ஒன்னும் ஆக கூடாது பிராச்சி, அவளுக்கு ஒன்னும் ஆகாது.
எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது, எதுவும் ஆகக்கூடாது. ஐம் so sorry ரன்பீர். நான் உன்னை காயப்படுத்திட்டேன். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. என்னால உன்னை பிராச்சி கூட சேர்த்து வச்சு பார்க்க முடியாது. பிராச்சி நல்லா ஆயிடுவா, கவலைப்படாத. நீ அழாத, அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. என்னாச்சு? எதுக்காக இப்படி எல்லாம் நடக்கணும்? நீ யாருக்கு ஃபோன் பண்ற? சீஃப்க்கு தான். அவருக்கு ஃபோன் பண்ணாத. அது அவரே ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவாரு. உன்னோட ஃபோன் அவர் எடுக்க மாட்டாரு. ஏன்? ஏன்னா அவர் பெங்களூருக்கு மீட்டிங்காக போயிருக்காரு இல்லையா? அதான். இல்ல அவருக்கு ரன்வீர். சீஃப், எனக்கு உங்களோட உதவி வேணும் சீஃப். சொல்லு. ராஜிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சீஃப். என்ன? எப்படி? லாரி ஒண்ணு மோதிடுச்சு. அவ எங்க இருக்கா? நல்லா இருக்கால? எனக்கு தெரியல. அது வந்து அவளை ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. அது வந்து என்னன்னா, நான் அந்த டிரைவரோட முகத்தை பார்த்திருக்கேன். அப்புறம் எந்த லாரி பிராச்சி மேல மோதிச்சோ அந்த வண்டியோட நம்பரும் ஞாபகம் இருக்கு. ப்ளீஸ் சீஃப், எனக்கு உங்களோட ஹெல்ப் வேணும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது போலீஸ் ஆபீசர் தெரிஞ்சிருந்தாருன்னா நீங்க கொஞ்சம் பேசுங்க. அப்பதான் இந்த கேஸோட ப்ராசஸிங் கொஞ்சம் வேகமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் அவனை பிடிக்கணும்னு நினைக்கிறேன் சீஃப். இங்க பாரு, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாது. இப்பதான் ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கா. எனக்கு அவனை நல்லாவே தெரியும். ஓகே சரி. அதுவும் இல்லாம நான் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு நேரா இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லு. எனக்கு தெரியல. அது வந்து சிட்டி ஹாஸ்பிட்டல். நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வாங்க சீஃப். சரி நான் வந்துடுறேன், கவலைப்படாத. டோன்ட் வரி. ஆல் ரைட், சீக்கிரம் யூ டர்ன் பண்ணு. ஓ ஷிட் 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 ஷிட். டாட் என்ன சொன்னாரு? பிராச்சிக்கு ஆக்சிடென்ட் ஆனா அவர் வரமாட்டாருன்னு நினைச்சியா? நீ என்ன நினைச்ச? மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவர் வரமாட்டாருன்னு நினைச்சியா? அவர் மீட்டிங் கேன்சல் பண்ணிட்டு இங்க வராரு. அதுவும் பிராச்சிக்காக. பிராச்சி அண்ணா, எதுக்காக இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நம்மளோட கப்பல் கவுந்துருச்சா என்ன? அட என் மூலத்தாயே எங்க குழம்பிக்கிட்டு இருக்கு. அந்த ரியா இருக்காளே, ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் கையோட பணத்தை வாங்கிட்டு போடி என்கிட்ட சொல்லிட்டு போனா. இப்ப ஆக்சிடென்ட் பண்ணிட்டோம்ல. ஆமா பண்ணிட்டோம். எந்த பொண்ணு ஆக்சிடென்ட் பண்ண ஆர்டர் கொடுத்தாலோ அந்த பொண்ணை எதுக்காக பிராச்சியை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம்? அவ எதுக்காக அவளை காப்பாத்துறா? கொல்றதும் காப்பாத்துறதும் நம்ம கையில இல்ல, எல்லாம் அவன் கையில இருக்கு. நமக்கு என்ன? நம்மளை யாரை இடிக்க சொன்னாங்களோ அந்த ஆளை நம்ம இடிச்சிட்டோம். ஒருவேளை அவளை நம்மள மாட்டி விட பாக்குறாளோ? இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவும் அப்படி தோணல. என்னன்னா, யாராவது உதவிக்கு வாங்க, ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, இவங்களை காப்பாத்துங்க அப்படின்னு ஏதாவது சொல்லிருப்பாங்க. ஆனா ரியா வண்டிக்குள்ள தானே இருந்தா. தான் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ரியா கூட்டிட்டு போயிருப்பா. நீ சொல்றதுல நியாயம் இருக்கு. ஆனா நம்ம செஞ்ச வேலைக்கு தான் கூலி கிடைக்கவே இல்லையே. அண்ணே, நம்ம வேலை அந்த மாதிரி. பணம் கிடைக்காட்டாலும் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. நான் கண்டிப்பா பணத்தை வசூல் பண்ண விட மாட்டேன். முதல்லயே பணத்தை வாங்காம விட்டது என்னுடைய தப்பு தான். ஆனா அந்த பொண்ணுடைய நம்பர் என்கிட்ட இல்லையாப்பா. இந்த போன்ல வேற இல்லையே. உங்ககிட்ட இருக்கா? உன்னுடைய போன் அந்த வண்டிக்குள்ள தானே இருக்கு. போய் எடுத்துட்டு வா. சரிண்ணே. என்ன ஆனாலும் அந்த பணத்தை வசூல் பண்ணாம விட மாட்டேன். பிராச்சி, பிராச்சி ப்ளீஸ் கண்ணை திறந்துரு. ஷகனா, அழாத. அழாதன்னு சொல்றல. நம்ம பிராச்சிக்கு எதுவும் ஆகாது. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ வேணா பாரு, சீக்கிரம் கண்ணை திறந்து பார்க்க போறா.